இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது சந்நியாசிகளுக்கு அவரை பார்க்க வருகின்ற பக்தர்களுடைய மனங்களை படிக்கின்ற ஒரு அதீதமான சக்தி உண்டு. நான் யாரை சொல்கின்றேன் என்றால், முறையான சந்நியாசிகள், முறையாக இறைவனையே சிந்தித்து கொண்டு எந்நேரமும் இறை ஞானத்திலேயே இறை தியானத்திலேயே இருக்கின்ற உண்மையான சந்நியாசிகளுக்கு போலிகள் எல்லாவற்றிலுமே இருக்கின்றார்கள். அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி இறை தியானத்திலேயே இருக்கின்ற முழு சந்நியாசிகளுக்கு அடுத்தவர்களுடைய மனதிலே என்ன குறை இருக்கின்றது, இவர் எதற்காக நம்மை பார்க்க வந்திருக்கின்றார் என்பதை உணர்கின்ற அதீதமான சக்தி உண்டு. அதனால்தான் அவர்களை எல்லாம் நாம் இறைவனோடு ஒப்பிடுகின்றோம். பிறர் மனதிலே இருக்கின்றதை படித்து அவர் என்ன நினைத்து வந்திருக்கின்றாரோ அதற்கான நிவாரணத்தை சொல்லி அவர் அனுப்புகின்றார். அதனால்தான் சந்நியாசிகளை நாம் வணங்குகின்றோம். குருமுகமாக இருக்க வேண்டும் எது ஒன்றுமே என்று நினைக்கின்றோம். குருவை பணிந்து நாம் செய்கின்ற எந்த காரியமும் வீணாக போகாது. குரு அருள் இருந்தால் திருவருள் சேரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்று நான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது மகாபெரியவர் காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு ஆச்சாரிய பீடம் வந்து ஒரு 10-12 வருடத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது. அதாவது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால். ஆச்சாரியாளுக்கு அப்போது மிகவும் சிறிய வயது. அவருடைய மகிமை பலருக்கும் புரியாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஆகவே மடத்துக்கு வருபவர்கள், ஆச்சாரியால் இவ்வளவு சிறியவராக இருக்கின்றாரே, அதாவது வயதிலே சிறியவராக இருக்கின்றாரே, இவரிடம் நம்முடைய பிரச்சனையை எப்படி சொல்வது என்று தயங்குவது வழக்கம். வேதம் புராணங்களிலே சந்தேகம் கேட்க வருகிறவர்கள், இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, கேட்கலாமா என்று தயங்கி நிற்பார்கள். இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய், இவர்கிட்ட எதுக்கு நம்மளுடைய குறையை சொல்ல வேண்டும், இவரே சிறியவராக இருக்கின்றாரே என்று நினைப்பவர்களும் உண்டு அந்த காலத்திலே. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தரம் மகாபெரியவர் முன்னால் வந்து நின்று விட்டால் அவர்களுடைய எல்லா சந்தேகமும் போய்விடும். உதிக்கிற போது சூரியன் பால சூரியனாகத்தான் இருக்கும். அது உச்சியிலே ஏறினதுக்கு பிறகுதான் அதனுடைய உக்கிரம் தெரியும். அதுபோல தொலைவிலே இருந்து பார்க்கும்போது பாலகனாக தெரிகின்ற மகாபெரியவர் அவர் முன் வந்து நிற்கும் போதுதான் அவர் பாலகன் அல்ல, அந்த பரமேஸ்வரனே அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார் என்பது நமக்கு புரியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே மகாபெரியவரை தரிசனம் செய்வதற்காக நிறைய பேர் மடத்திற்கு வந்திருந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்த பக்தர் கூட்டம் ஒன்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு இங்கே ஆச்சாரியால் இருக்கின்றார் என்று தெரிந்ததும் அவரை தரிசனம் செய்வதற்காக வந்தார்கள். வந்தவர்களிலே பலர் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணுவது இதுதான் முதல் முறை. சிலர் ஏற்கனவே வந்தவர்கள் இருந்தாலும் ஆச்சாரியாலின் பெருமையை வராதவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எல்லோரும் வரிசையாக வந்து மகாபெரியவரை நமஸ்காரம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தோடு வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலிருந்து பாதியிலேயே விலகி வெளியிலே போய் நின்று விட்டார்கள். உடன் வந்தவர்கள் எல்லோரும் மகாபெரியவரை தரிசனம் செய்து பிரசாதம் வாங்கி கொண்டு வெளியிலே வந்தும் ஆச்சாரியாலை நீங்கள் ஏன் தரிசனம் செய்யவில்லை என்று அவரிடம் கேட்டார்கள். இங்கே மடத்திலே ஆச்சாரியால் இருக்கின்றார் என்று சொன்னதும் அவரிடம் எங்கள் பிரச்சனை ஒன்றை சொல்லுவதற்காக வந்தோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தால் அவர் மிகவும் சிறியவராக இருக்கின்றார், இவரிடம் எப்படி எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வது, அதற்கு எப்படி நான் ஆலோசனை இவரிடம் கேட்க முடியும், அதனால்தான் நாங்கள் வெளியிலே வந்துவிட்டோம் என்று அவர்கள் அவருக்கு பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆச்சாரியருடைய அணுக்க தொண்டர் அங்கே வந்தார். அங்கே வந்தவர், இங்கே தீராத வயிற்று வலியால் தவிக்கின்ற ஒரு மாமி வந்திருக்காளாமே, அவ யாரு
அவளை ஆச்சாரியால் அழைத்து கொண்டு வர சொன்னார் என்று சொன்னார். அதை கேட்டதும் அப்படியே பதறி போனார்கள் அந்த தம்பதியினர். அதாவது யார்? நாங்கள் எங்கள் பிரச்சனையை சொல்லவில்லை என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த தம்பதிகள். அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோடு எனக்குத்தான் வயிற்று வலி என்று வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க அந்த தொண்டர் அவசரமாக அந்த மாமியை அழைத்து சென்றார் மகாபெரியவாளிடம். மகாபெரியவா முன்னால் போய் நின்ற அந்த தம்பதி, இவர் எப்படி என்னுடைய வயிற்று வலியை தெரிந்து கொண்டார் என்பது மாதிரியான ஆச்சரியம் கலந்த பார்வையை வீசினார்கள் பெரியவர் மேல். மகாபெரியவர் அவர்களை தீட்சண்யமாக பார்த்தார். ஏம்மா, அடிவயிற்றை பிசைறாப்புல வலிக்கிறதா? டாக்டர்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாயிடுத்து, சிகிச்சை பண்ணிக்கணும்னு சொல்றாளோ என்று அந்த மாமியிடம் கேட்டுக்கொண்டே ஒரு சாத்துக்குடி பழம் ஒன்றை கையில எடுத்து வைத்து உருட்டி கொண்டிருந்தார் மகாபெரியவர். கொடுக்கவில்லை, உருட்டி கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண், ஆமாம், நேரத்துக்கு சாப்பிடாததால் வயிற்றிலே அமிலம் அரித்து புண்ணாயிடுத்து, குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றா டாக்டர்கள், அடிக்கடி தாங்க முடியாமல் வலிக்கிறது என்று சொன்ன அந்த பெண்ணுடைய கண்களிலிருந்து வலி தாங்காமல் கண்ணீர் வழிந்தோடியது. தான் கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்த அந்த சாத்துக்குடியை சட்டென்று அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரரிடம் தூக்கி போட்டார் மகாபெரியவர். இதனை உடனே இந்த பழத்தை உரித்து மனைவிக்கு கொடு என்று கட்டளையிட்டார். ஏதோ ஒரு உத்வேகத்திலே அவரும் அந்த பழத்தை உரித்து அவருடைய மனைவியிடம் கொடுத்தார். தாங்க முடியாத வயிற்று வலியில் தவிர்த்து கொண்டிருந்த அந்த மாமி ஒவ்வொரு சுளையாக வாங்கி ஏதோ ஒரு குழந்தை சாப்பிடுவது போல சாப்பிட்டு முடித்தார்கள். இத்தனையும் ஒரு சில நிமிடத்திலே நடந்துவிட்டது. அதற்கப்புறம் நடந்ததுதான் பேரதிசயமான உண்மை. அதுவரையில் வலியால் துடித்து கொண்டிருந்த அந்த பெண் இதுவரைக்கும் வலித்ததெல்லாம் கனவா நனவா என்கின்ற மாதிரி மிகவும் சந்தோஷத்தோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள். கண்களிலே கண்ணீர் மறைந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோட சிரித்து கொண்டிருந்தாள் அந்த பெண். இதுவரை என்னை வாட்டி கொண்டிருந்த வலி போன இடம் தெரியவில்லை. சாதாரணமாக இந்த வலி வந்துவிட்டால் 2-3 மணி நேரம் என்னை வாட்டி வதைத்து விடும். மருந்து எடுத்துக்கொண்டாலும் அது வேலை செய்யும் வரை சகித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இப்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது, எனக்கு வலி போன இடம் தெரியவில்லை. ஆச்சாரியால் தந்த பழத்துடன் முதல் சுளையை தின்றதுமே என்னுடைய வலி குறைய ஆரம்பித்து விட்டது. முழுதாக இந்த பழத்தை உண்டு முடித்ததும் எனக்கா வலி இருந்தது என்கின்றது போல பூர்ணமான ஒரு நிவர்த்தி எனக்கு தெரிகின்றது என்று வார்த்தைகள் நெகிழ கண்கள் கசிய சொன்னார் அந்த பெண். அவருடைய கணவர் மாமி இதை சொல்லி முடித்தவுடன் அப்படியே சாஷ்டாங்கமாக ஆச்சாரியாருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள், இவ்வளவு சிறிய வயதினராக இருக்கின்றீர்களே, உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை எப்படி புரியும் என்று நாங்கள் சொல்லாமல் தவிர்த்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் இருவரும் மன்னிப்பு கோரினார்கள். ஆனால் மகாபெரியவர் தன்னுடைய சைகையாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து கனியை பிரசாதமாக தந்தது போல் தன்னுடைய புன்சிரிப்பினாலே அவர்களுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு, அந்த பரபிரம்மம் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்குபவர் அல்ல என்றாலும் அவர்கள் தந்த அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குங்குமம் அளித்து ஆசீர்வதித்தார். எதற்காக இதை சொல்கின்றோம் என்றால், இந்த சந்நியாசிகள், உண்மையான சந்நியாசிகள் மற்றவர்களுடைய வலியை உணர்பவர்கள். அவர்களுடைய திருப்பார்வை பட்டாலே நமக்கு பேரதிசயம் நடக்கும். ஆகவே இது போன்ற உண்மையான ஞானிகளுடைய திருவடிகளை அடைந்து நம் வாழ்க்கையிலே நாம் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மகாபெரியவர் நம்மோடு வாழ்ந்து இறைவனாகிவிட்ட இறைவன், அதாவது பரமேஸ்வரனே, அந்த தட்சிணாமூர்த்தியே இங்கு நமக்காக பூமியிலே ஜனனம் எடுத்து வந்தார் மகாபெரியவராக. ஆகவே
அவருடைய திருவடிகளை சரணடைந்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குருப்யோ நமக. குருப்யோ நமக. நன்றி, வணக்கம்.